ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலில் புதுசாக ஒரு ட்ராவல் vlog பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் திடீர்னு கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணதுனால அவசர அவசரமாக கிளம்பி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் கொடைக்கானலுக்கு. ஒரு வழியாக சென்னையை க்ராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன ரூட்டில் வந்துட்டுருக்கோன்னா கூடுவாஞ்சேரி வந்துட்டுருக்கோம். சரி, ட்ரிப்பை ஒரு டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலான்ட்டு வண்டி கொஞ்சம் டீ குடிக்க பார்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குதுங்கன்னா செங்கல்பட்டு டோலுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. என் ஹஸ்பண்ட் திடீர்னு சர்ப்ரைஸாக இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை பிளான் பண்ணதுனால அவசர அவசரமாக கிளம்பிட்டு ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லை. ஸோ லைட்டாக பசிக்குது. ஸோ இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம் டீ கூட. வாங்க. இங்கே அவங்க வாழைக்காய் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் மிளகாய் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம டீயும் வந்துருச்சு, குடிச்சாச்சு. திரும்ப நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா செங்கல்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் ஒரு 5:30 இருக்கும். ஈவினிங் சன்செட் ஆகிற டைம். இந்த பிரிட்ஜ் மேலே இந்த டைமில் போகிறதுக்கு வியூலாம் பார்த்துட்டு போக சூப்பராக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, கயனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணான். டபுள் சைடும் தண்ணி போகுது. ஸோ அவனும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இது திடீர்னு ட்ரிப் பிளான் பண்ணதுனால ரூம் எதுவுமே புக் பண்ணலை. இப்போது 5:30. எப்படியும் நம்ம கொடைக்கானல் போய் ரீச் ஆக ஏர்லி மார்னிங் 3:30 கிட்ட ஆகும். நம்ம இன்னும் ரூம்லாம் எதுவும் புக் பண்ணலை. திடீர்னு பிளான்ங்கிறதுனால வேக வேகமாக கிளம்பியாச்சு. ஸோ அந்த வேலை தான் ரூம் புக் பண்ணணும். ஸோ என்ன ரூம் புக் பண்ண போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு போக போக அப்டேட் பண்ணுறோம். ஆல்ரெடி நாங்கள் போனப்போ ஸ்டே பண்ண அதே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ 2 சைடும் தண்ணி ஓடிட்டுருக்கு. சார் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வராங்க. நம்ம நல்லா டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். சாருக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. ஸோ போகிற வழியில் அவருக்கும் பால் வாங்கி கொடுத்துட்டு போகலான்ட்ருக்கோம். ஸோ அதுக்காக கடையை தேடிகிட்டே வராங்க. ஸோ நல்ல ஒரு டீ கடையோ இல்லை பால் கடையோ வந்தால் ஸ்டாப் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு டின்னர் எங்கே பிளான் பண்ணியிருக்கோன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் ஒரு ஹோட்டலில் சூப்பராக இருக்கும். வழக்கமாக நாங்கள் இந்த ஊருக்கெலாம் போகும்போது சேம் இதே ரூட்டில் தான் போவோம். அப்போது அங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கும் டின்னர் டைமில் கரெக்டாக அங்கே ரீச் ஆகிட்டோன்னா அதே ஹோட்டலில் சாப்பிடலாம். கையனுக்கு டீ கடை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பால் வாங்கிட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். அவனும் அவங்க அப்பா கூட பால் வாங்க பசியில் ஓடிக்கிட்டு இருக்கான். பால் குடிச்சாச்சு. நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களை நான் டின்னரில் மீட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வந்தாச்சு. நாங்கள் சொன்னோம்ல, அதே அந்த ஹோட்டலு தான். நம்ம இங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இங்கே இட்லி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் நேம் சரவண பவன். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம கொடைக்கானலுக்கு போக ஆர்வமாக போயிட்டுருக்கோம். இந்த டோலில் கொய்யாக்காய் அப்புறம் பலாப்பழம்னா ஃபேமஸ். பன்ருட்டி பலாப்பழம்லாம் இங்கே தான் வச்சு விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் ரிட்டன் சென்னை வரப்போ பலாப்பழம் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இந்த வழியாக வந்தால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட் ட்ராவல் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக லைட். காரில் இந்த டைம் ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தான். நம்ம இப்போ தான் ஹோட்டல் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, ஹோட்டலில் நம்ம மார்னிங் 3 o'clock ரீச் ஆகிருப்போம் கொடைக்கானலில். பட் அங்கே என்னென்னா
தான் செக்இன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அந்த 3 ஹார்ஸ் வந்து காரில் தான் இருக்க மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளைமேட்க்கு. கொடைக்கானலில் இப்போது 14 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நைட் டைம். ஸோ அந்த குளிருக்கு கார் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள்கிட்ட மார்னிங் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு திண்டுக்கல் ரோடு. இங்கே ஒரு டீ பிரேக் எடுக்கலான்ட்டு டீ கடை தேடிட்டு இருக்கோம் வித் ரெஸ்ட் ரூமோட. பட் இங்கே எதுவும் சரியாகவே இல்லை. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டீ கடை சரியாகவே இல்லை. ஸோ இந்த ரோட்டில் தேடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய டீ கடை வருது, பட் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ நம்ம நல்ல டீ கடையாக தேடி போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு நல்ல டீ கடையை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். டீ குடிச்சிட்டு ரிட்டன் ட்ரிப் கண்டினியூ பண்ண அப்பாவும் மகனும் போயிட்டுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்தில் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொடைக்கானல் மலை ஏற போக வேண்டியது தான். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. நம்மளை நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைசன்ஸ் மட்டும் என் ஹஸ்பண்ட் இறங்கி போய் காமிச்சிட்டு வந்தாங்க. குழந்தை இருக்கிறதுனால பெருசாக வேறு எதுவும் கேட்கல. ஸோ நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். அகெயின் இங்கேயும் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கேயும் நம்மளை ஸ்டாப் பண்ணாங்க. நைட் டைம்ங்கிறதுனால எல்லாரையும் கொஞ்சம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு மெயின் விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இங்கே நம்மளை வந்து இ பாஸ் கேட்டாங்க. நாங்கள் ஜூன் 30யோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினச்சோம். பட் செப்டம்பர் 30 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம். எங்களை குழந்தை இருக்கிறதுனால மேலே போயாவது எடுத்துக்கங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் மறக்காமல் இ பாஸ் அப்ளை பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் மலை ஏறுனா தலையெல்லாம் சுற்றும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நம்ம கொடைக்கானல் ரீச் ஆனதும் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். அதுவரை நீங்கள் வந்து இந்த மலை ஏறுற ரோடை என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு சின்ன லைட் கூட இல்லை. கவர்மெண்ட் இங்கே ஒரு லைட் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். மலை ஏறுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு. சரி, நீங்கள் பாருங்கள். நம்ம கொடைக்கானல் ரீச் ஆனதும் மீட் பண்ணலாம். அப்பப்போ லைட்டாக எந்திரிச்சு எட்டி மட்டும் பார்ப்பேன், கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோமான்னு. மற்றபடி ஃபுல்லாக படுத்து தான் இருப்பேன். இல்லைன்னா தலை சுற்றிட்டு வாந்தி வந்துடுமோன்னு பயம். ஸோ படுத்தே தான் இருப்பேன். ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம்.
இதோ ஒரு டோல் வந்துருச்சு. மலைகளின் இளவரசி நம்மளை அன்புடன் வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ இங்கே குளிர் செம்மையாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்தபடியே 14 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. காரில் ஏசிலாம் போடல, அப்படியே ஏசி போட்ட மாதிரி அவ்வளோ கூலிங்காக இருக்குது உள்ள. பக்கத்தில் ஏதாவது டீ கடை இருந்தால் நல்லாயிருக்கும் குடிக்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தோம். ஒரு டீ கடையும் இல்லை. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாம்பு நெளியிற மாதிரி ஒயிட் கலரில் தெரியுதா? அதுதான் கொடைக்கானலில் நம்ம ஃபஸ்ட் வெல்கம் பண்ணுற வெள்ளி நீர்வீழ்ச்சி. பார்க்க அழகாக இருந்தது. அதோட சவுண்டு கேட்கணுமே, சூப்பராக இருந்தது. அந்த நைட் டைமில் இன்னும் ஹெவியாக கேட்டுச்சு. அதை கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு இருந்தோம். கயனும் அந்த சவுண்டில் முழிச்சிட்டான். அவ்வளோதான், ரூம் போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ மார்னிங் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, விடிஞ்சிருச்சு. இன்னும் அதே குளிர் தான். நான் கூட நினச்சேன் உள்ளே எப்படி இருக்குமோன்னு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. காருக்குள்ளே தூங்குறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ கடைலாம் இப்போயாவது ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்ட்டு பார்ப்போன்ட்டு நடந்து போய் ஒரு டீ குடிச்சிட்டு, அந்த குளிரில் டீ குடிக்க சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு கயனும் அங்கே ஒரு பால் குடித்தான். அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு அப்படியே வாக்லேயே வந்தோம். நடந்து வர வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது நம்ம ரூம் போகிற வழியெலாம். ஸோ அப்படியே மார்னிங் அந்த டைமில் நடந்து வர்றது சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அமைதியான இடம். நம்ம ஹோட்டல் ரீச் பண்ணிட்டோம். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி நைட் மட்டும் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹோட்டல் நேம் வந்து ஸ்ப்ரிங் வேலி. நாங்கள் ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்திருக்கோம். சேம் இதே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். நல்ல ஹோட்டல், நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ரூமும் நல்லா நீட்டாக இருக்குது. நீங்களே பாருங்களேன். ஒரு பெட், பால்கனியோட. இது கிங் சைஸ் பெட். ஸோ தாராளமாக 3 பேர் படுத்துக்கலாம். டிவி கொடுத்துருக்காங்க. வாங்க வெளியே போய் பால்கனி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்னையில் நமக்கு வெறும் காக்கா சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். பட் இங்கே டோர் ஓப்பன் பண்ணதும் பறவைகள் சவுண்ட் அவ்வளோ கேட்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ரூமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, மிரர் கொடுத்துருக்காங்க. கபோர்டில் நம்ம திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேஸ் இருக்குது. பாத்ரூம் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஹாட் வாட்டர் 24 hours இருக்குது. ஸோ குளிரில் குளிக்காமல் இருக்கணும்லாம் பயம் இல்லை. ஒரு டவல் அண்ட் சோப் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு
நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ண கிளம்பும்போது ஒரு சின்ன ஃபால்ட் வண்டியில். ஸோ வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சின்ன கேப்பில் நாங்கள் 2 பேரும் கேரட் வாங்கி சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். அவனுக்கு கேரட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேகமாக என்னை இழுத்துட்டு போகிறான் கேரட் கடையை நோக்கி. அங்கே ஒரு ஆன்ட்டி அவனுக்கு ஃப்ரீயாகவே கேரட் கொடுத்தாங்க. ஸோ இருக்கட்டும் நான் மணி தரேன்ட்டு கொடுத்தேன். ஒரு 100 ருபீஸ். அவங்க சேஞ்ச் இல்லைன்ட்டாங்க. பரவாயில்லம்மா வச்சுக்கன்னாங்க. ஆனாலும் ரிட்டன் நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். வர வழியில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் அழகுங்க, எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். சூப்பராக இருக்குது, நீங்களும் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பஞ்சர் போட்டு முடித்தாச்சு. நம்ம கொடைக்கானலை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு. பெருசாக எந்த பிளானும் இல்லைங்க. லாஸ்ட் டைமே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நான் மிஸ் பண்ண ஒரே இடம் சைக்கிளிங் போகிறத மட்டும்தான். ஸோ அதுக்காகவே என் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே நான் சைக்கிளிங் தான் போகணும்னு மைண்ட் செட்டோடு வந்துட்டேன். சும்மாவே நம்மளுக்கு சென்னையில் அந்த மழை டைமில் சைக்கிள் ஓட்ட எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவே இந்த கொடைக்கானல் கிளைமேட்டில் ஓட்ட சொல்லவா வேணும். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த கொடைக்கானலில் இந்த விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வருமே, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஏசி போட்டு அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சு அந்த இயற்கையை ரசிச்சுட்டே போங்க. எங்கள் கூட சேர்ந்து கயனும் பயங்கரமாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜாலியாக உட்காந்து கேரட் சாப்பிட்டுட்டே. இந்த பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன இறக்கம் மாதிரி தான் தெரியுது, பட் ரொம்ப பெரிய இறக்கமாக இருந்துச்சு. அதில் போகவே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்தா இது எவ்வளோ டீப் இருந்திருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம லேக் கிட்ட வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ண போகிறோம். இங்கே தான் இந்த சைடில் என்ன இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? பொட்டானிக்கல் கார்டன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிளிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே வரலாம். வண்டியை பார்க் பண்ண தான் இடம் தேடிட்டு இருக்காங்க. இந்த கார்டனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம எங்கே சைக்கிளிங் இருக்குதுன்னு தேடிட்டுருக்கோம். இதோ இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தான் கேட்டோம். லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு சின்ன பயத்தோடையே போயிட்டுருந்தோம். அவர் என்ன சொல்லுவாருன்ட்டு, அப்பா நல்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதோ பக்கத்தில் தான் இருக்குது, இப்படியே போனால் வந்துடும்னாங்க. ஸோ சைக்கிளிங்கை தேடி போயிட்டுருக்கோம். இப்போ லைட்டான குளிர் தான், நல்லா இருக்குது இப்படி இந்த குளிரில் நடந்து போக. சைக்கிள் எங்கே இருக்குன்னு பார்த்து நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் நிறைய கடைங்க, நீங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். சலிக்க ஷாப்பிங் பண்ணலாம். சாக்லேட்ஸ், ஸ்வெட்டர்ஸ், டாய்ஸ்னு எல்லாமே இருக்குது. பாருங்கள், நீங்களே தெரியும், நிறைய கடைங்க இருக்குது. நிறைய ஸ்வெட்டர் கடை தான் இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரலன்னா இங்கே சீப்பாக கூட கிடைக்கும், ட்ரை பண்ணலாம் நீங்கள் இங்கேயே. இதோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த சைக்கிளிங் வந்துடுச்சு. நிறைய சைக்கிள்ஸ் இருந்தது இந்த டைம். லாஸ்ட் டைம் நான் இவ்வளோ சைக்கிளே பார்க்கல. இந்த டைம் நிறையா நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் நாங்கள் வீக்கெண்டில் போகல, இருந்தாலும் நிறைய கூட்டம்.
நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போட்டிங்லலாம் ஆட்கள் நிறைய பேர் நின்றுட்டு தான் இருந்தாங்க. இதை பார்க்க வீக்கெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னவோ நார்மல் டேஸ் மாதிரியே தெரியலை. சாட்டர்டே சண்டேல கொடைக்கானல் போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ஓட்ட ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அதனால் அவங்களே ட்ரை பண்ணட்டும்னு விட்டுட்டேன். அவங்க தான் கயனை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கயனுக்கு ஃப்ரண்ட்டில் அவனுக்குன்னு ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் தான் உட்காந்துருந்தான். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணான். பாருங்கள், இந்த லேக் வியூலாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதை சுற்றி நம்ம சைக்கிளிங் போக போகிறேன்ட்டு. இதை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இந்த லேக் சுற்றி. ஸோ நம்ம அந்த 5 கிலோமீட்டர் சைக்கிளிங்கில் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் தான் ஓட்ட போகிறேன். நான் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்து ஓட்டுவேன் அப்படின்னு சைக்கிளை பிடிங்கிட்டேன். 1/2 hour தான் டைமிங். ஒரு 150 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தால் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். எப்படியும் நீங்கள் லேக் சுற்றி வர்றதுக்கு 1/2 hour உங்களுக்கு பத்தாது. நீங்கள் பாதியிலே ரிட்டர்ன் போனால் வேணால் 1/2 hour கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் ஃபுல் லேக்கை சுற்றுவோம், பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா மணி ஆனாலும் பரவாயில்லன்ட்டு போயிட்டுருந்தோம். அந்த லேக் வியூ பார்த்துட்டே சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசில் ஓட்டினது, அதுக்கப்புறம் இப்போ தான் ஓட்டுறேன். சூப்பராக இருந்துச்சு. சரி, நடுவில் ஒரு டீ குடிப்போன்னு டீ கடையும் தேடிட்டு தான் இருந்தோம். இந்த குளிருக்கு ஒரு டீ குடித்தா தானே நல்லாயிருக்கும். அப்பப்போ அங்கங்கே நின்று ஒரு ஃபோட்டோஸ் நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்களேன். என் ஹஸ்பண்ட் பாவம், அதனால் சரி நீங்களும் கொஞ்ச நேரம் ஓட்டுங்கன்னு கொடுத்தேன். அவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி உட்காந்து வியூ பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு, சைக்கிள் ஓட்டவும் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க, அந்த லேக் வியூலாம் சூப்பராக இருக்குல்ல. அங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும், மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல நார்மல் குளிர் தான் இருந்துச்சுன்னு. ஆனால் நாங்கள் சைக்கிளிங் போகும்போது திடீர்னு நல்லா குளிருது, திடீர்னு கொஞ்சம் நார்மல் குளிர், திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு சின்ன சின்ன மழை துளி, டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸுங்க சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் தனியாக ஓட்டுவேன் அப்படின்னு அவங்க எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு நான் மட்டும் தனியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தானே. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு செகண்டில் கிளைமேட் சேஞ்ச் பாருங்கள், எவ்வளோ மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த குளிருக்கு அங்கே இருக்க சூப்பராக இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாக நம்மளுக்கு சுற்றி அந்த மிஸ்ட்டு தெரியுது. இதெல்லாம் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் உள்ளேருந்து எடுத்த கிளிப்ஸ். அங்கே கயன்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான் கார்டனில். அவரை கையிலேயே பிடிக்க முடியல, பபுள்ஸ் ஊதி தான் என்ஜாய் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தேன். பபுள்ஸ்லாம் அங்கே வெடிக்கவே இல்லைங்க. சென்னையிலலாம் ஊதுனா அடுத்த செகண்டில் அது வெடிச்சிரும். பட் அங்கே அப்படியே இருக்குது. நீங்களும் பாருங்களேன், நானும் அவங்க கூட சேர்ந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்க, அதை விடாமல் காலில் போட்டு
அடித்து தான் உடைக்கிறான். அதுவே உடையல. நானும் அவன் கூட சேர்ந்து கையை வச்சு உடச்சி விளையாண்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது அப்படியே இருக்குது. அந்த குளிர் கிளைமேட்க்கு அதை உடையாது போல இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அதை. சாரை தான் கையில் பிடிக்கவே முடியல. ஒரே ஓட்டம்தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். நீங்களும் கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே சென்னையில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு திடீர்னு அவனை அங்கே போய் விட்டதும் அவனுக்கு ஏதோ திறந்து விட்டது மாதிரி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். தனியாக தான் இருந்தான், ஆனாலும் ஒரே ஓட்டம்தான். நமக்கு கூட கொஞ்சம் குளிர் தாங்க முடியாமல் ஒரு கடையில் உட்காருவோம். அவன் பாருங்கள், அவனுக்கு குளிரும் இல்லை ஒன்றும் இல்லை. அவன் ஏதோ நார்மலாக இருக்கான். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்து இதே மாதிரி கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இதை முடிச்சுட்டு ஒரு வெளியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பிளானை கண்டினியூ பண்ணலான்னு டீ குடிக்க போனோம். இந்த கடையில் டீ சூப்பராக இருந்துச்சு. இஞ்சி டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் 2 பேர் டீ குடித்தோம். சார் கேரட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கடை வந்து பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரி கேட் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு கடையே தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ சூப்பராக இருந்துச்சு. இங்கே டீ குடிச்சிட்டு திரும்ப ஒரு வாக் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். கயனுக்கு சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலான்னு ஒரு பிளான். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் அவனும் வாக் போயிட்டு இருந்தோம். அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங் போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். போட்டிங் வந்தாச்சு. பட் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கயனை வச்சுட்டு போகிறதுக்கும். அவன் சுட்டியாக எகிரி கீழே குதிச்சிருவான்னு ஒரு பயம். லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்தப்பவே போட்டிங்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ போட்டிங் மழையினால் கேன்சல் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த வியூ பாருங்கள். எல்லோரும் மழை வந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு தான் இருக்காங்க. சரி, போட்டிங் கேன்சல் பண்ணியாச்சு. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போனோம். இன்னொரு ஆச்சரியம், பபுள்ஸ் உடையாத மாதிரி இங்கே ஐஸ்கிரீம் உருகவே இல்லை. எப்பவும் கயன் சாப்பிட்டானா உடம்பு ஃபுல்லாக ஐஸ்கிரீமாக தான் இருக்கும். பட் இப்போது லைட்டாக கூட ஐஸ்கிரீம் ஆகலை. அவன் ஐஸ்கிரீமை கடிச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடவும். லைட்டாக கூட உருகலை. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிளைமேட்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் லேக் பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு வாக் போகலான்னு மறுபடியும் கிளம்பிட்டோம். இப்படி லேக் சுற்றியே டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. நம்ம வேறு இடத்துக்கு போய் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை. இப்படி அந்த மலை பிரதேசத்தில் வாக் போகிறதும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா நடக்க பிடிச்சவங்களுக்கெலாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் டைம் நம்ம இந்த லேக்கை சுற்றியே தான் இருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. மறுபடியும் சென்னைக்கு தான் கிளம்பணும்.
கொடைக்கானல் எப்போவுமே கிளம்பி போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டைமும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டும் இங்கே ஸ்டே பண்ணலான்னு பிளான். பட் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நைட்டே கிளம்ப வேண்டியதாக போச்சு. ஸோ நம்ம கிளம்ப போகிறோம். பாருங்கள் நைட் கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு. அந்த நைட் வியூவும் அந்த லேக் சுற்றி சூப்பராக இருந்துச்சு. சின்ன சின்ன சாக்லேட் பர்ச்சேஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு கொடைக்கானல் விட்டு கிளம்ப போகிறோம். அவ்வளோதாங்க, ஃபைனல் வாக் கொடைக்கானல் இன்றைக்கி நமக்கு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம சைக்கிளிங்கில் இந்த லேக் சுற்றி போனோம்ல பகல் டைமில். ஸோ நைட் டைம் லேக் சுற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ காரில் அதை பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். பாருங்கள், நான் உங்களுக்கும் காமிக்கிறேன் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நைட் டைம் கொடைக்கானல் பார்க்க எப்படி இருக்குன்னு. கார் எடுத்தாச்சு. அந்த வியூ பகலை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, நைட் பார்க்கும்போது அந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது இன்னும் கொடைக்கானல் கொஞ்சம் அழகாகவே தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த லேக் சுற்றி முடிச்சுட்டு நம்ம ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சென்னை கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் கடைகள் நிறைய தெரியும். லேக் சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு நம்மளுக்கு நிறைய கடைகள் இருக்குது. சில பேர் நைட்டு டைம் ஆனதும் கொஞ்சம் பேர் மூடியிருக்காங்க, ஆனால் நிறைய பேர் திறந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், ஒரு சில கடைகள் மட்டும்தான் மூடியிருக்கு. இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் என்னென்னா 15 டிகிரி. காருக்குள்ளேயே நல்லா கூலிங்காக இருந்துச்சு. அந்த சில்னஸோட காருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு. சுற்றி கடை தான், நம்ம எங்கே வேணாலும் நின்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நைட் டைம் லேக் வியூ பாருங்கள். அங்கே ஒரு லைட் தெரியுது. அது லாஸ்ட் டைம் வரும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் வைக்கலை, இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க. அது நைட் டைம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கொடைக்கானல் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட கொடைக்கானல் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா ட்ரிப் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.